இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேய் படம் மாதிரி சும்மா ஒரு இது மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். குழந்தை அவர் போன் கேன்சரை பற்றி டெய்ட்டு நிறைய அது பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுக்கு மருத்துவமே இல்லை. ஆனால் இருந்தாலும் சித்தா மூலியமா அது க்யூர் பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேஸ்ட். என்ன கதையில் என்ன சொல்கிறேன்? சும்மா நார்மல் கதை தான், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. படம் வேஸ்ட்ண்ணா. ஏன்னா இல்லை ஒன்றும் இல்லை, இந்த பார்க்குற அளவுக்கு நம்ம அறிவோடு இருக்கிறோம். ஆனால் இவ்வளோ மட்ட ரகமாக எடுத்திருக்காங்க. குழந்தைங்களை கூட்டு வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். அது நல்லா இருக்குங்க. அனுப்பிச்சு அது சூப்பராக நடிச்சிருக்கிற அப்படிங்கிறத ஒரு பேய் படத்தில் ஒரு இதில் நல்லா இருக்குது. பேய் படம் மாதிரி நல்லா இல்லை, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேய் படம் மாதிரி சும்மா ஒரு இது மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். குழந்தை அவரும் நல்ல கேரக்டருங்க. நல்லா ஒரு ஒரு 10 நிமிஷம் நடிச்சிருக்கா, அப்படியே சூப்பராக நடிச்சிருக்காரு. இல்லை பரவாயில்லைங்க, அதான் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி படம் மாதிரி பண்ணிக்கிற. அப்படி ஞாயிற்றுக்கிழமை சண்டேனா குழந்தைங்களை கூட்டு வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை, நல்லா இருக்கு. படம் வேஸ்ட்ண்ணா. இல்லை ஒன்றும் இல்லை, இந்த பார்க்குற அளவுக்கு நம்ம அறிவோடு இருக்கிறோம். ஆனால் இவ்வளோ மட்ட ரகமாக எடுத்திருக்காங்க. ஒரு மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியல, அவ்வளோ போர். நம்மளாம் இந்த சின்ன பசங்களா சொல்லுங்க, மனசு நம்ம கஷ்டத்துக்காக வரோம், படம் பார்க்க வரோம். நான் வந்து யாரையும் குறை சொல்ல விரும்பல, பட் இந்த நம்ம ட்ரெண்டுக்கு இது சரியில்லை, அவ்வளோதான். அது எனக்கு சொல்ல விரும்பல, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, பட் வேஸ்ட். ஆவரேஜில் நான் டோட்டல் வேஸ்ட். என்ன கதையில் என்ன சொல்கிறேன்? சும்மா நார்மல் கதை தான், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. என்னது ஆர்எஃப் சீன்? த்ரில்லிங்கு ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு. யாரு? பரவாயில்ல, ரொம்ப பரவாயில்ல, ஒரு டைம் பார்க்கலாம். இது மாதிரி கதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் எடுக்கிறாரு. ஆனால் சித்த வைத்தியத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் காசு ஒர்த்தானா? ஒரு டைம் பார்க்கலாம், ஓரளவுக்கு, ரொம்பலாம் இல்லை. அதான் ஒரு டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் வந்து இப்படி இருக்கு. படம் நார்மலாக தானே இருக்கு. நம்ம ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்த மூவி அந்த மாதிரி எதுவும் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு நல்லா இருக்குங்களா? இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இல்லை, நான் வந்து சப்தம் படத்துக்கு தான் வந்தேன். அந்த படம் காலையில் மார்னிங் ஓடலன்ட்டாங்களா, ஸோ அதனால் இந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஜீவா சார், அர்ஜுன் சார், அப்புறம் ராஷிகா நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? இது ஜீவா மூவி மாதிரி இல்லை. லாஸ்ட் மூவியில் இப்போ அஜித் மூவியில் எப்படி அர்ஜுன் சார் ஸ்கோர் பண்ணியிருந்தாரோ அந்த மாதிரி தான் இதுலேயும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது ஜீவா மூவி மாதிரிலாம் இல்லை. அதான் இது நார்மலாக இப்போ ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போவாங்கல்ல, கேமியோ கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து ஜீவா கொடுத்துட்டு போயிருக்காரு. மற்றபடி அர்ஜுன் மூவி மாதிரி தான் இது இருக்குது. இது ஜீவா மூவின்னு சொல்லாதீங்க, அர்ஜுன் சார் மூவி தான். அது இல்லாமல் இதில் என்ன மெயினாக காட்டியிருக்காங்க, இது வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படத்தை பார்த்தா புரியாது. இந்த அளவெடுத்தவங்களுக்கு இந்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்போ இந்த மாதிரி எடுத்தால் புரியாது. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு போன் கேன்சரை எப்படி சரி பண்ணுறது, இந்த சித்த மருத்துவத்தில் சரி பண்ணுறதுன்றதை இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. அது படத்தில் லேக் ஏதாவது தெரியுதுங்களா? படமே லேகாக இருக்க மாதிரி தானே தெரியுது. நீங்கள் மாரலோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்த மருத்துவத்தை எப்படி மூவ் பண்ணணும், அது அழிஞ்சு போயிடுச்சு, அதை எப்படி நம்ம இப்போ கொண்டு வரணும் அப்படின்றது தான் மாரலில் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் ஸ்டோரி வைஸும் எனக்கு ஒன்றும் செட் ஆன மாதிரி தெரியல. ஜீவோட ஆக்டிங் வைஸும் ஒன்றும் பெருசாக இல்லை. மற்ற படத்தில் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் இந்த படத்துலையும். ஏஎல் விஜய் இல்லை, பா விஜய். சரி, ஓகே. சரி, பா விஜய் சார் வந்து பார்த்தோன்னா அவரோட பழைய முயற்சிக்கு இந்த படம் ரொம்ப இதுதான். கண்டென்ட் வந்து நல்லா இருக்குது. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. படம் அட்வென்ச்சர் தான் ப்ரோ, சும்மா ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர். இந்த ஜாக்சன் துறை மாதிரி பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கும், மேபி குழந்தைங்களுக்கு ஓகே. பட் ஆனால் யங்ஸ்டர்ஸுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ செட் ஆகுது படம். படம் எதுவுமே இல்லை ப்ரோ. சுமாராக இருக்கு, பார்க்கலாம் ஒரு டைம். அது பரவாயில்ல, சூப்பராக இருக்கு.